டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் எந்த கோவிலை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சென்னை சவுகார்பேட்டில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோவிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையாகவே இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஒரு நார்த் இந்தியா, அதாவது ஒரு காசியில் இருக்கக்கூடிய ஒரு வைப் அப்படிங்கிறது ஒரு லைட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சவுகார்பேட் அப்படின்னு சென்னையில் சொன்னாலே ஜென்ரலாக அங்கே நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் இங்கே இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு வைப், உங்களுக்கு நார்த் இந்தியா வைப் அப்படிங்கிறது இந்த கோவிலில் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காசி விஸ்வநாதர் கோவில் சவுகார்பேட். இந்த கோவிலுக்கு போகிறதுக்காக நம்ம எங்கேருந்து நாம் கிளம்புறோம் அப்படின்னா, சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலோட வாசலில் இருந்து தான் நாம் இப்போ கிளம்ப போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம எந்த ரூட்டு பிடிச்சி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மின்ட், அதாவது தங்கசாலை, வள்ளலார் நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலோட அடுத்த ஸ்டாப் அப்படிங்கிறது. ஸோ இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். ஸோ இப்படி போயிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேலே ஒரு பிரிட்ஜ் வரும். அந்த பிரிட்ஜில் நம்ம போகக்கூடாது. ஸோ இதுதான் மின்ட் மணிகூண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரிட்ஜிலேருந்து அப்படியே கீழே லெஃப்ட் எடுத்து நம்ம போனோம் அப்படின்னா தங்கசாலை அப்படிங்கிற ஒரு இடம். இதுதான் மின் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தங்கசாலை பக்கத்துலேயே அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். இந்த கோவிலை பற்றி நிச்சயமாக நான் ஒரு ரிவ்யூ போடுறேன். அங்கே இருக்கக்கூடியவங்கள பேட்டி எடுத்து பேச வச்சே நான் போடுவேன். அவ்வளோ ஒரு பிரசித்தி பெற்ற கோவில். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களாக இருக்கட்டும், நார்த் இந்தியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு முக்கியமான ஒரு ஒரு கிராம தேவதை போல் இந்த இடத்த காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப விசேஷமாக இருக்கும் அமாவாசை வெள்ளிக்கிழமை அந்த டைமில். ஸோ இப்போ நம்ம அந்த வீடியோவை, அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் வீடியோவை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். ஸோ இப்போ காசி விஸ்வநாதரோட கோவில் இப்படியே நேராக போனோம் அப்படின்னா சவுகார்பேட் வரும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கம்ப்ளீட் நார்த் இந்தியா வைப் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ சென்னையில் ரொம்ப ஒன் ஆஃப் த கன்ஜஸ்டட், ஏன் சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில், இந்தியாவில் கூட சொல்லலாம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் கன்ஜஸ்டட் ஏரியா. டிராஃபிக் நெரிசல் கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இன்னும் போக போக பார்த்தோம் அப்படின்னா வண்டி அப்படிங்கிறது மூவ் ஆகிறதே ரொம்ப இன்ச் பை இன்ச்சாக தான் நகரும். ஸோ அப்படி ஒரு ஏரியா. ஸோ இந்த இடத்துல நான் பார்த்தோம்னா எந்த ரூட்டை நான் பிடிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஸோ இந்த காசி விஸ்வநாதர் கோவில் எப்படி ஒரு நார்த் இந்தியா வைப் தரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்தீங்கன்னா தயவுசெய்து கார் கொண்டு வராதிங்க. கார் கொண்டு வந்தாலும் ரொம்ப ரிஸ்க்கு தான். ஸோ இந்த இடம் பார்த்துக்கங்க, செல்வம் டீ ஸ்டால். ஸோ இதை தாண்டணும். ஸோ இதை தாண்டி அடுத்து வர ரைட்டு தான். இந்த பழமுதிரை தாண்டி வரக்கூடிய ஒரு ரைட்டு தான். ஸோ இந்த இடத்துல வரும்போது ஒரு பைக்கோ இல்லை ஒரு ஈவி வெஹிக்கலோ நீங்கள் வரலாம். இன்னொரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஆட்டோவில் வந்தால் பெஸ்ட்டு. பட்டு இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் சவுகார்பேட்டில் இன்னமும் இந்த சைக்கிள் ரிக்ஷாக்காரன் படத்தில் எம்ஜிஆர் ஓட்டுவார் பார்த்தீங்களா, அந்த சைக்கிள் ரிக்ஷா அப்படிங்கிறது இன்னமும், இந்த சைக்கிள் ரிக்ஷா சவாரி அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ நீங்கள் சவுகார்பேட் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைக்கிள் ரிக்ஷா சவாரி அப்படிங்கிறத மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்பவே ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். ஸோ இன்னும் இப்படியெல்லாம் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ நிறைய சைக்கிள் ரிக்ஷாஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ரைட்டு தாங்க, இந்த ரைட்டு நீங்கள் எடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட் உள்ளே போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு செகண்ட் லெஃப்ட் எடுத்தால் இந்த காசி விஸ்வநாதரோடைய கோவில் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அப்படியே நம்ம இந்த செகண்ட் லெஃப்ட் எடுத்து வந்தோம்னா நிறைய நீங்கள் வந்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கலாம். இந்த இடத்தோட நைட் வியூ நான் லாஸ்ட்டில் இந்த வீடியோவில் காட்டுறேன். ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கோவிலுக்கு நம்ம உள்ளே வந்தாச்சு. ஸோ பாருங்கள், இதுதான் கோவிலுடைய என்ட்ரன்ஸ், காசி விஸ்வநாதர் கோவில். ஸோ கோவிலோட லெஃப்ட்டில் குளம் இருக்குது. இங்கே புறாக்கள் அழகாக பறக்கும். நீங்கள் எப்போ வந்தீங்கனாலும் கிட்ட போனீங்கனாலும் இங்கே புறாக்கள் கும்பலாக இருக்கும். கிட்ட போனீங்கன்னா நம்ம சத்தம் கேட்டு பறக்கும். ஸோ பாருங்கள், சவுகார்பேட் அப்படிங்கிறது எப்படிப்பட்ட இடம். இங்கே இவ்வளோ பெரிய குளம், பட் பராமரிப்பு இல்லை. இருந்தாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே பாசி பிடிச்சாலும் பார்க்க கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. ஸோ ஒரு இவ்வளோ பெரிய குளம் அப்படிங்கிறது சவுகார்பேட்டில் இருக்குது. பாருங்கள், கிட்டத்தட்ட எவ்வளோ பெரிய ஒரு குளம். அப்படியே அந்த குளத்துக்கு வெளியே பார்த்தோம்னா பசு மாடுகள்லாம் கட்டி போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாடுகளுக்கெலாம் இது கோஷாலா. இந்த மாடுகளுக்கு நீங்கள் உணவுலாம் நீங்கள் வாங்கிட்டு கொடுக்கலாம். சரி, இங்கேயே கூட இருக்குது, வாங்கிட்டு நீங்கள் தரலாம். வாழைப்பழம் ஊட்டுறது, கீரைகள் கொடுக்கறது, இது மாதிரியெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ வெளியே பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம். ஸோ நான் ஜென்ரலாக கோவிலுக்குள்ளே போகும்போது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதெல்லாம் எப்போவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன்.
இருந்தாலுமே யூஸ் பண்ண மாட்டேன், பட்டன் ஃபோன் எடுத்துகிட்டு போவேன். ஸோ நான் கோவில் விலாக் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் வந்து நான் மொபைலே வந்து யூஸ் பண்ணுறேன். கோவில் என்ட்ரன்ஸ் உள்ளே போனோடனே கொடிமரத்துக்கு பக்கத்தில் உண்மையான ஒரு நார்த் இந்தியா வைபுங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா சீனியர் சிட்டிசன்ஸ், லேடிஸ் ஒரு 70 பேர், நார்த் இந்தியன்ஸ், ஆன்டிஸு, சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு பஜன் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நான் போனது பார்த்தோம் அப்படின்னா மண்டே அன்றைக்கி வந்து அந்த சோமேஸ்வர விரதம் ஒரு பஜன் நடந்துகிட்ருக்கு. ஸோ கருவறையில் சாமி பார்த்ததுக்கப்புறம் லெஃப்ட்டில் பார்த்தோம்னா விநாயகர், அப்பர், சுந்தரர், சம்பந்தர், மாணிக்க வாசகர் இவங்க 4 பெருமான்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய சிலைகள் இருக்குது. இன்னொரு பக்கம் சப்த கன்னிகள், 7 கன்னிமார்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய சிலைகளும் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் வந்து வழிபடுறதா இருந்தால் தாராளமாக வரலாம். வீரபத்ர சாமியோட சிலையை நீங்கள் கடந்து போனீங்கன்னா கணபதி சாமியுடைய ஒரு சிலை இருக்குது. பக்கத்துலேயே பார்த்தோம்னா முருகப்பெருமானுடைய சிலை வள்ளி தெய்வானையோடு நிற்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் நீங்கள் வந்து முருகரையும் தரிசிக்கலாம், பெருமாளையும் தரிசிக்கலாம். ஒரே டைமில் எல்லா சாமிகளையும் நீங்கள் வந்து வணங்கலாம். ஸோ எல்லா சாமிகளும் இருக்காங்க, துர்க்கையும் இருக்காங்க. துர்க்கைக்கு நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வந்து துர்க்கை அம்மாவுக்கு நீங்கள் விளக்கும் போடலாம். அப்படியே லெஃப்ட்டில் வந்து பார்த்தோம்னா இந்த இடம் அப்படிங்கிறது கோவில் கருவறைக்கு வெளியே. ஸோ வெளி சைடு இங்கே வந்து நவகிரகங்களுடைய சன்னதி இருக்குது, பக்கத்தில் ஐயப்பருடைய சன்னதி இருக்குது. ஸோ குறிப்பாக ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னென்னா கோவிலுடைய என்ட்ரன்ஸ் அந்த கேட் ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து காசி விசாலாட்சி அம்மன் இருக்காங்க, பக்கத்துலேயே காலபைரவரும் இருக்காங்க. செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் வந்து மிளகு விளக்கு போடுறதா இருந்தாலும் போடலாம். ஸோ கோவில் உள்ள அழகாக வந்து போகிறேன், நடந்து போயிட்டே இருந்து சுற்றி வரும்போது இங்கே ஒரு சூப்பரான ஒரு வியூ. என்னென்னா சிவலிங்கத்துக்கு பூஜை செய்கிறாங்க. ஸோ மண்டே டைமில் ரொம்பவே ரஷ்ஷாக தான் இருக்கும். ஸோ ஒருத்தராக வெயிட் பண்ணி தான் பண்ணிகிட்ருப்பாங்க. தயிர், நெய், பால் அபிஷேகம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து சிவலிங்கத்துக்கு ஒரு பூஜை வந்து அழகாக வந்து பண்ணலாம். ஸோ ரொம்பவே வந்து ஒரு சூப்பராக ஒரு அழகான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும் இதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா. ஸோ நல்லா இருக்கும், ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. ஸோ பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளேயும் கோவிலுக்குள்ளேயும் பசுமாடுகள் இருக்குது. பசுமாடுகளை வந்து இங்கே சாணம், கோமியம்லாம் வந்து சேகரிக்கப்படுது. நீங்கள் இங்கேயும் வந்து வாழைப்பழம்லாம் ஊட்டலாம், தொட்டு வணங்கலாம். ஸோ இப்போ நான் வெளியே வந்துட்டேன். வெளியே பார்த்தோம்னா பசுமாடுகளுக்கு வாழைப்பழம் வாங்கி வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஊட்டிகிட்டு இருக்கேன். ஸோ ஜென்ரலாக மாடுனா உங்களுக்கு வந்து பசுமாடுலாம் பயம் அப்படின்னு சொன்னால் கூட இங்கே நீங்கள் பயப்பட தேவையில்ல, கட்டி போட்டு தான் இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் பழத்தை வந்து கொடுக்கலாம். ஸோ நான் பாருங்கள் இங்கே 2 மாடுகளுக்கு கொடுத்துட்ருக்கேன், பசுமாடுகளுக்கு. ஸோ இப்போ அப்படியே வந்து வெளியே பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கம் நம்ம கால பைரவருடைய வாகனமான நாய் இருக்கிறாரு, பைரவர் இருக்கிறாரு. ஸோ பைரவருக்கு வந்து நீங்கள் தண்ணி, பால், பிஸ்கெட் இதெல்லாம் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க, நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ ரொம்ப அழகான கோவில். நீங்கள் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடத்தெரு மாதிரி இருக்கும், ஒரு திருவிழா மாதிரி ஜெகன்னு இருக்கும். ஸோ ஃபேன்சி ஐட்டம்ஸு, ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து வந்தோம் அப்படின்னா அந்த நைட் வியூ வந்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். என்னை கேட்டால் வந்து நைட் வியூ வந்து கோவிலுக்கு உள்ளே வந்து சூப்பராக இருக்கும். பட்டு பகலில் வந்தீங்கன்னா வெளியெல்லாம் வந்து சூப்பராக நீங்கள் மாடுகள் பார்க்குறது, வெளியே குளத்தை ரசிக்கிறது, வெளியே வந்து சூப்பராக பகலில் நல்லாயிருக்கும். ஸோ நைட்டோ பகலோ எதுவாக இருந்தாலும் அது உங்களுடைய சாய்ஸ். ஸோ வாங்க சவுகார்பேட் வந்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவில் ரொம்பவே ஜாலியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் ஃபைனலி லோட்டஸ் டெம்பிள் யூடியூப் சேனல் இது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு கோவில் சம்மந்தமான ஆன்மீக ஸ்தலங்கள், ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பேசுகிறதுக்காகவும் அதை வந்து விளாக்ஸ் எடுத்து போடுறதுக்காகவும் தான் நம்ம சேனல் அப்படிங்கிறது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டியர் ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்ஸ் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு இடத்துல நான் உங்களை பார்க்குறேன். பாய்.